காலையில் வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு தம்பியுமே தூங்க வச்சுட்டு நம்மளோட ஆயுதத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு விறகுக்கு கிளம்பியாச்சு. இந்த வயக்காட்டு பக்கம் வந்தாலே மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். ஜிலு ஜிலுன்னு வீசுகிற காற்று, அந்த காற்றுல அசைந்தாடுற நெற்பயிர், நடனம் ஆடுற மயில், பாட்டு பாடுற குயில், குருவி, காக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே வர்ற வழி எல்லாமே கண்ணுக்கும் காதுக்கும் விருந்து தான். இன்னைக்கு வர்ற வழியிலே மயில் எல்லாம் வேற பார்த்துட்டு வந்தேன்னா வந்ததுமே விறகு புறக்கி கட்டிட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ஒரு ப்ளவுஸ் பிட் நறுக்கி வச்சிருந்தேன். தெப்பமா வேணாமான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு இந்த மிஷினில் உட்காந்து தைக்கிறதுக்கே பிடிக்காது, அவ்வளோ சோம்பேறியாக வரும். அது ஏன்னே தெரிய மாட்டுது. சரி, இதுக்கு மேலே உட்காந்துருந்தோம்னா சரிப்பட்டு வராது, ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ப்ளவுஸ் நல்லா பெர்ஃபெக்டாக தைக்க வருமானு கேட்டால் எனக்கு தெரியலை. ஓரளவு தைப்பேன். இது வரைக்கும் நான் வெளியில் யாருக்கும் தைச்சு கொடுத்ததில்ல. ஒரு 2-3 ப்ளவுஸ் தான் தைச்சு கொடுத்துருக்கேன். மற்றபடி எனக்கே அவ்வளோவா தைச்சிக்கிட்டது இல்லை. ஏன்னா என்னை நம்பி எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களே ப்ளவுஸ் கொடுக்க மாட்டாங்க. என் கஷ்டத்தை நான் எங்கே போய் சொல்கிறேன். டிசைனாக தைக்கிறோம், கஸ்டமரை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக அன்றைக்கி தைச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணல, டைம் ஆயிடுச்சு தம்பியை கூட்டு வர்றதுக்கு. அதனால அப்படியே வச்சுட்டு தம்பியை போய் கூட்டு வந்துட்டேன். அப்புறம் விறகு நறுக்க வேண்டியது இருந்தது, எல்லாத்தையும் நறுக்கி அடைஞ்சு வச்சுட்டு பாத்திரமே கழுவ வேண்டியது இருந்துச்சு, எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டேன். விஜயகுமாரி, அறிவழகன், கவின் இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாய். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.